ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஆர் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 சேனல் ஆம்பிளிஃபையர் நம்ம காருக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 5.1 ஆம்பிளிஃபையர் எப்படி மேக் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம காருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் TDA 7388 வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். என்னென்ன காம்பனண்ட் தேவையில்லைன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். இது வந்து ஒரு 12 வோல்ட் LED ஸ்ட்ரிப்பு. நம்ம வந்து அக்ரிலிக் பேனல் போட போகிறோம் கேபினெட்டில், அதனால் நம்ம அதுக்கு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண போகிறோம், LED ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண போகிறோம். இது USB போர்டை சப்போர்ட் பண்ணி நிற்கிற அந்த ஃபிட்டிங், அதுக்கு ஸ்க்ரூவும் இருக்குது. அது போக வால்யூம் கண்ட்ரோல் நாபு, அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் 4 கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நம்ம பண்ண கெய்னர், டிரான்சிஸ்டர் கெய்னர் ஸ்டீரியோ சேனலுக்கு. இதை PCBயாக எப்படி நமக்கு டிசைன் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டாட் PCB எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்லாம் இருக்கும், நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கெய்னர் போர்டை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாகவும் நான் அதில் சொல்லியிருப்பேன். அது எப்படி இருக்குன்றதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இதில் யூஸ் பண்ண போகிற BT ரமேஷ் ஆடியோஸோட ட்ரூஸ் டிரான்சிஸ்டர் BT போர்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட செல்ஃப் யூஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த BT போர்டை பொறுத்தவரைக்கும் ரமேஷ் ஆடியோஸ்ட்டு இருந்தும், பவர் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் பெத்தல் ஆடியோஸ்ட்டு இருந்தும் நம்ம வாங்கியிருக்கோம். அதோட வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி நம்ம 4 சேனல் ஆம்பிளிஃபையரோட டெஸ்டிங் எல்லாமே, நம்ம வயரிங் எல்லாமே பார்த்துருந்தோம், அதெல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் எல்லாமே போர்டில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்புட் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். USB போர்ட்லேருந்து வர ஆடியோ இன்புட்டு. இதில் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்கணும். இது வந்து சிங்கிள் சப்ளையில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது 12 வோல்ட்டு DC நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் அவுட்புட் எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் கொடுத்துக்கலாம். அதான் நான் இங்கே காமிச்சிருக்கேன், எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நீங்களும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் போர்டோட அந்த அதர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிளும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேருந்துமே நமக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கு வயரிங் எடுத்துக்கலாம். அதாவது பேஸுக்கு ஒரு 6 வயரும், ட்ரிபிளுக்கு 6 வயரும் நீங்கள் எடுத்து வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன். இன்புட்டு, அவுட்புட்டு, பேஸ் ட்ரிபிள், அடுத்து பவர் சப்ளை, இது மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 சேனல் ஆம்பிளிஃபையர், பெத்தல் ஆடியோஸோட 4 சேனல் ஆம்பிளிஃபையர். இதோட வயரிங் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போர்டு தேவைப்பட்டுச்சுனாலும் பெத்தல் ஆடியோஸ், ரமேஷ் ஆடியோஸ் 2 பேரோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது 7805 IC 5 வோல்ட்டுக்காக ஆன் ஆஃப் சுவிட்சு, USB போர்டு, ஐப்ளேவோட USB போர்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம 5.1 ஆம்ப் அசம்பிளி வயரிங் எல்லாமே பார்த்துருப்போம், அந்த வீடியோவோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம 1N4007 1 ஆம்பியர் டயோடு, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7805க்கு இன்புட்டில் கொடுக்கறதுக்காக. அடுத்தது கேபினெட், காருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கேபினெட் வாங்கியிருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல், ஃப்ரண்ட் பேனல் நம்ம அக்ரிலிக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதையும் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஹீட் சிங்க்கு 7388 நம்ம இதில் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹீட் சிங்க் இது மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்க்ரூ பாக்கெட், அதாவது அடுத்தது கனெக்டர்ஸ், வேக்கோ கனெக்டர்ஸ் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம 4 சேனல், அதாவது 4 ஸ்பீக்கரு, அது போக பவர் வேறு தேவைப்படும், அதனால் 2 செட்டு வச்சுருக்கேன். இப்போ அக்ரலிக் பேனலில் அந்த சீட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதாவது பேனலுக்கு இன்சைடில் இருக்க சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி USB போர்டை சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுக்காக அந்த ஃபிட்டிங், அதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சீட்டை ரிமூவ் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் அதோட ஃபிட்டிங்கை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கீழே ஏதாவது ஒரு சீட் ஏதாவது விரிச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி பேப்பர் கூட விரித்து. ஏன்னா ஏதாவது
ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எதாவது பட்டுச்சுன்னா க்ராச் ஆயிரும். அடுத்து இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும் பார்த்தீங்களா கார்னரில், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டை மட்டும் வெளியில் எடுக்கணும். பிகாஸ் நம்ம இதில் வந்து கம் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த போர்டை மட்டும்தான் வெளியில் எடுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அக்ரிலிக் பேனல் முன்னாடி போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம போர்டை மட்டும் வச்சாலே போதும். இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் பத்தாது. அந்த பட்டன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். பட்டன்ஸ் வந்து நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் போர்டை அப்படி கனெக்ட் பண்ணணும். ஃபெவிபாண்ட் வந்து ரப்பர் பேஸ்ட்டு. இதை வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் அந்த பட்டனை அதிலேயே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த போர்டை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான். அடுத்த 12 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப் இதில் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் இருக்கும். அதை நீங்கள் சீவி விட்டுட்டு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி சால்ட்ரிங் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். வயர் நம்மளுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கும். ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நான் ஒரு வயர் சால்ட்ரு பண்ணிட்டேன் பவர் சப்ளைக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்டை வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட்டன் இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ வச்சு நீங்கள் டைட் வச்சுக்கலாம். அந்த ஃபிட்டிங்லேயே ஹோல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஒரு ஸ்க்ரூ. அது 2 ஸ்க்ரூ இருக்கும். அது ரெண்டையுமே இந்த மாதிரி இந்த கார்னர் வந்து அந்த கார்னர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீட் சிங்கில் ட்ரில் பண்ணிடலாம். எங்கே ஐசி வைக்க போகிறோன்றதை பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒரே ஹீட் சிங்க் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதாவது ஆம்பு ஐசியும் வைக்க போகிறோம். அதே மாதிரி 7805 நம்ம இதிலேயே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது போக பார்த்திங்கன்னா பிடி போர்டு, அது போக நம்ம பண்ண டிரான்சிஸ்டர் கெய்னர் எல்லாத்துக்குமே நம்ம ஹோல்ஸ் போடணும். அதனால் மார்க் பண்ணிக்கலாம். கேபினெட்லேயுமே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது அப்படியே நம்ம கேபினெட்டில் வச்சு மார்க் பண்ணணும். அது போக நம்ம இந்த கெய்னர் போர்டு இதையும் நம்ம டாட் பிசிபியில் பண்ணனால இதில் ஹோல்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம அதையும் மேக் பண்ணிக்கலாம், ட்ரில் பண்ணிக்கலாம் நல்லா. அதை நான் சிம்பிளாக மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேபினெட்லேயும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஹீட் சிங்க் எங்கே வைக்க போகிறோமோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். போர்டையும் நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கேபினெட்டு க்ளோஸ் ஆகலை. அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறேன் நான். இப்போ கொஞ்சம் டார்க்காகவே மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. அதே நேரம் சைஸும் கரெக்டாக வச்சு பண்ணணும். பெரிய ஹீட் சிங்காக தான் வச்சுருக்கேன். சின்ன சைஸே போதும், கொஞ்சம் பெருசாக தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம கேபினெட்டில் ட்ரில் பண்ணிடலாம். ஹீட் சிங்க் எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக ட்ரில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் நான் இப்போ இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடில் டிரான்சிஸ்டர் கெய்னர், ரைட் சைடில் பிடி, அதுக்கு பின்னாடி பவர் ஆம்பு. இப்போ இதை ட்ரில் பண்ணிடலாம். ட்ரில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில் பண்ணிட்டேன். இதாக இருக்குது. இது இப்படி வச்சுட்டு போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம பிடி போர்டு, டிரான்சிஸ்டர் கெய்னர், இந்த ஆர்டரில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படினாலும் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஸ்பேசர்ஸ் போட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுருக்கேன், நல்லா டைட் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். அது போக மேலே ஒரு போல்ட்டை வச்சு டைட் வச்சுக்கலாம். இப்போ நான் எல்இடி லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். ஆடியோ இன்புட் ஃப்ரம் யூஎஸ்பி போர்டுலேருந்து வர்ற ஆடியோ அவுட்டை வந்து டிரான்சிஸ்டர் கெயினில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். நான் இந்த கெய்னர் போர்டோட கனெக்ஷன்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, டீட்டெயிலாக அதிலே சொல்லியிருப்பேன். அதுபடி பண்ணிக்கோங்க. இதிலே இன்புட்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிடி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்புட்டு, அவுட்புட்டு, பவர் சப்ளை எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுபடி கனெக்ஷன் பண்ணாலே போதும். சிம்பிளாக தான் இருக்கும், பெரிய கனெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அவுட்புட்டு எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதைப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது வயரிங் எல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பிடி அதாவது பேஸு, இங்கிட்டு ட்ரிபிள், அங்கிட்டு பேஸு, இங்கிட்டு ஒரு ட்ரிபிள், டோட்டல் 6 + 6 12 வயர்ஸ் நீங்கள் சால்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்புட்டு அதாவது யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர அவுட்புட்டை கெய்னர் போர்டு கொடுத்துக்கோங்க. கெய்னர் போர்ட்லேருந்து வர அவுட்புட்டை பிடி போர்டு இன்புட் கொடுங்க. பிடி போர்ட்லேருந்து வர அவுட்புட்டை நீங்கள் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் பவர் ஆம்பு கொடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். பவர் கொடுத்தீங்கன்னா பவர் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வயரிங் எல்லாமே முடிச்சிருங்க. அது மாதிரி ஆடியோ எல்லாத்தையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஒரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். வயரிங்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு டீட்டெயிலாக வயரிங் பற்றி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய ஆம்ப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோல் 4 வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். ஒரு யூஎஸ்பி போர்டு இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கனெக்டர் நம்ம எடுத்து விட்ருக்கோம். அதாவது ஒரு கனெக்டரில் பவர் சப்ளை, அது போக 2 ஸ்பீக்கருக்கு அவுட்புட் வந்துடும். இன்னொரு கனெக்டரில் ஒரு 2 ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்துடும். இன்னொரு 2 ஒயர் டம்மியாக விட்ருக்கேன். ஏன்னா அது நமக்கு தேவைப்படாது, இதுவே போதும். 4 சேனல், அதாவது 4 ஸ்பீக்கர் அவுட்புட்டு, ஒரு பவர் சப்ளை, இது மட்டும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் பின்னாடி இருக்க கனெக்டரில். அதான் 2 கனெக்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெய்னர் போர்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன், அதாவது இன்சைடு வியூவில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இருந்தாலும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போயும். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி போர்டுலேருந்து ஒரு ஆடியோ அவுட் எடுத்துருக்கோம். ஆடியோ அவுட்டு நேராக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் போர்டோட, கெய்னர் போர்டோட இன்புட்டுக்கு போகுது. இதுதான் இன்புட்டு. அடுத்து இதோட அவுட்புட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிடி போர்டோட இன்புட்டு கொண்டு வரும். பேஸ் ட்ரிபிள் போர்டோட இன்புட்டு. கெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 50-50 வச்சுருக்கேன். 2 ப்ரீசெட்டையும் 50-50 வச்சுருக்கேன். ஓகே, இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நான் இந்த பிடி போர்டோட இன்புட்டில் கொடுத்துட்டேன். அடுத்து பேஸு ட்ரிபிள் எப்பயும் போல் நீங்கள் இந்த போர்டில் இருக்க அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுபடி நீங்கள் வயரிங் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பேஸ் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும், அந்த சைடு ஒரு பேஸில் 3 பாயிண்ட் இருக்கும். அது ரெண்டையும் ஒரே வால்யூம் கண்ட்ரோலு. இந்த பக்கம் ட்ரிபிளில் 3 இருக்கும், அந்த பக்கம் ட்ரிபிளில் 3 இருக்கும், அது ஒரே வால்யூம் கண்ட்ரோலு. அவுட்புட் எடுத்துக்கோங்க. அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சேனலில் லெஃப்ட்டுன்னு ரைட்டு அப்படின்ற மாதிரி பிரித்து ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் ஒரு சேனலுக்கும் இன்னொரு வால்யூம் கண்ட்ரோலில் இன்னொரு, அதாவது லெஃப்ட் ஒரு வால்யூம் கண்ட்ரோல், ரைட் ஒரு வால்யூம் கண்ட்ரோல், அப்படி கண்ட்ரோல் பண்ணி நான் ஆம்பில் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எதுனாலும் நீங்கள் பண்ணுற ஆம்ப் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இதில் பேஸு, ட்ரிபிளு, சப்பு அப்படின்ட்டு நான் அந்த வால்யூமும் சப்பு கண்ட்ரோலை தான் நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். லெஃப்ட்டு ஒரு வால்யூம் கண்ட்ரோலும் ரைட்டு ஒரு வால்யூம் கண்ட்ரோலும் பிரித்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பிடி போர்டு எப்படி டிசைன் பண்ணுறது, சப்பு ப்ரீ எப்படி டிசைன் பண்ணுறது, சரவுண்ட் போர்டு எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 7388 இந்த இதில் தான் நம்ம இன்புட் கொடுத்து 4 சேனலுக்கு அவுட்புட் எடுக்கிறோம். டயோடு பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஆம்பியர் டயோடு நான் அதிலே போட்டிருக்கேன். பிசிபிலேயே ஸ்பேஸ் இருந்துச்சு, அதிலே நான் போட்டிருக்கேன். அந்த 7388 போர்டு உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை பிடி போர்டு தேவைப்பட்டாலும் கீழே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 7805 யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட் சப்ளை கொடுக்குறதுக்காக அதையும் அந்த ஹீட் சிங்க்லேயே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்டிங்கும் காமிக்கிறேன். லைட்டிங் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம 5.1 ஆம்பிளிஃபையர் வந்து பிசிபியாக டிசைன் பண்ணுறது எல்லாம் நம்ம தான் பண்ண பவர் ஆம்ப் அதில் இருக்கும். அது எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அதில் காமிச்சிருப்பேன். எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது, எப்படி பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பிசிபியாக மேக் பண்ணுறது எல்லாமே அதில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதை அசம்பிளி பண்ணி வயரிங் பண்ணியிருப்போம், எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அதில். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், எல்லாத்தோட வீடியோவும். நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனலுக்கு 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை உங்களுக்கு ஏதாவது ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சேனலு, செகண்ட் சேனலு, தேர்டு சேனல், ஃபோர்த்து சேனல் 4 ஸ்பீக்கர் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பின்னாடி ஆர்சி இன்புட் இருக்கும், 5.1 இன்புட், அது நேராக இந்த கனெக்டரில் சால்டர் பண்ணணும். கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டெஸ்டிங்கை பார்த்துருவோம். டெஸ்டிங்கை பாருங்கள், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க.
Bluetooth mode. Paired. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்டும் சரி, இந்த ஆம்ப் ஃப்ரண்ட் லுக்கு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே கூட நம்ம பிசிபி எவ்வளோ வேணுமோ அந்த பிசிபி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அந்த பிசிபி டிசைனிங் பற்றின சாஃப்ட்வேர், அதோட இன்ஸ்டலேஷன், அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.